கேரள மாநிலம் வயநாடு பிரதேசத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய மனித பேரவலம் தொடர்பாக நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக அங்கே 29ஆம் திகதி பெய்த கனமழையை தொடர்ந்து அங்கே பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 340க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் பலர் காணாமல் போன நிலைமையிலே அவர்கள் எங்காவது உயிர் தப்பி இருக்கின்றார்களா அல்லது அவர்களுடைய உடலங்களை மீட்க முடியுமா என்பது தொடர்பிலே அங்கே மீட்பு பணியாளர்கள் தேடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே உலகம் முழுவதும் இருந்து வயநாடு பேரவலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நேசக்கரம் நீட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த மக்களுக்கு மீண்டும் மனங்களிலே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்று உலக மக்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவத்திலே இடம்பெற்ற 2 மனதை உருக்குகின்ற சம்பவங்கள் தொடர்பிலே நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து வீடியோ பாருங்க. கட்டாயம் இந்த சம்பவம் நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த 2 சம்பவங்கள் நிச்சயமாக உங்களை மனதளவில் பாதிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அன்பு என்பது மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களிடத்திலும் இருக்கின்றது என்பதை இந்த சம்பவங்களூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்த வயநாடு நிலச்சரிவிலே கிட்டத்தட்ட 340க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அங்கே இன்னும் பலர் காணாமல் போன நிலைமையிலே அவர்களை தேடுகின்ற பணி என்பது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்த நிலச்சரிவு, இந்த மிகப்பெரிய மனித பேரவலத்திற்கு நடுவிலே நடைபெற்ற 2 சம்பவங்கள் தொடர்பில் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். முதலாவது சம்பவமாக இந்த நிலச்சரிவிலே சிக்கி வயநாடு முண்டக்கை என்கின்ற இடத்தைச் சேர்ந்த சுஜாதா என்கின்ற பெண் தன்னுடைய பேத்தியோடு இந்த நிலச்சரிவில் இருந்து தப்பி ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு ஒரு இடத்திலே கரை சேர்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பிலே அவர் குறிப்பிடுகின்ற போது தான் ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு முதலாவதாக தான் நிலச்சரிவில் இருந்து தப்பி கூக்குரலிட்டு கொண்டிருந்த தன்னுடைய பேத்தியை காப்பாற்றி கொண்டு அந்த ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு ஒரு இடத்திலே கரை சேர்ந்ததாகவும், அங்கே கரை சேர்ந்த போது அந்த இடத்திலே 3 யானைகள் நின்று கொண்டிருந்ததாகவும், அந்த யானைகளை பார்த்தவுடன் தனக்கு மிகுந்த அச்சத்திலே நாங்கள் இவ்வாறு மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து மிக நீண்ட தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றோம், எங்களை எதுவும் செய்து விடாது என்று அந்த யானையுடைய கண்களை பார்த்து தான் கேட்டதாகவும், அந்த கேட்ட அந்த நொடியில் இருந்து அந்த 3 யானைகளும் மறுநாள் தங்களை மீட்பு பணியாளர்கள் காப்பாற்றும் வரை அந்த இடத்தில் இருந்து நகராமல் தங்களை தொடர்ச்சியாக காவல் காத்து நின்றதாக அவர் மிக உருக்கமான ஒரு கதையை கூறியிருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அன்பு என்பது மனிதர்களிடத்தில் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களிடத்திலும் இருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கின்றது. 2வது சம்பவமாக இந்த வயநாடு நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையிலே இவ்வாறான ஒரு பேரிடர் தொடர்பிலே கடந்த ஆண்டு, அதாவது 1 வருடத்திற்கு முன்னர் வயநாட்டிலே வெள்ளமெலா என்கின்ற இடத்திலே அந்த இடத்தில் இருக்கின்ற உயர்நிலை பள்ளியிலே படிக்கின்ற, அதாவது 8ஆம் வகுப்பிலே படித்து கொண்டிருக்கின்ற லயா என்கின்ற ஒரு சிறுமி அந்த பாடசாலையிலே வெளியிடப்படுகின்ற ஒரு இதழிலே தன்னுடைய சிறுகதையை வரைந்திருக்கின்றார். அந்த சிறுகதையிலே அவர் குறிப்பிடுகின்ற போது 2 குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒரு நீர்வீழ்ச்சி அருகே சென்று விளையாடி கொண்டிருந்ததாகவும், அங்கே ஒரு பறவை இந்த இடம் மிகவும் ஆபத்தானது, நீங்கள் உடனடியாக இங்கிருந்து செல்லுங்கள் என்று அந்த சிறுவர்களை எச்சரித்ததாகவும், ஒரு பறவை பேசுவதை கண்டு அவர்கள் அச்சத்திலே அங்கிருந்து ஓடி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றதன் பின்னர் திரும்பி பார்த்த போது அங்கே மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, மிகப்பெரிய ஒரு மண்சரிவு ஏற்பட்டதாகவும், அங்கே பறவையாக இந்த இடம் ஆபத்தென்று உணர்த்திய அந்த பறவை திடீரென்று ஒரு அழகான பெண்ணாக மாறியதாகவும், ஏற்கனவே அங்கே இடம்பெற்ற ஒரு இயற்கை பேரிடரிலே உயிரிழந்த ஒரு பெண் தான் அந்த பறவை ரூபத்திலே காப்பாற்றியதாக அந்த லயா என்ற சிறுமி தன்னுடைய சிறுகதையிலே எழுதியிருந்தார். அந்த சிறுகதையிலே இடம்பெற்றது போன்று 1 வருடம் கழித்து இந்த இயற்கை பேரிடர் என்பது அங்கே நிகழ்ந்திருக்கின்றது.
மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே பாரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலச்சரிவிலே இந்த லயா என்கின்ற சிறுமி துரதிர்ஷ்டவசமாக தன்னுடைய தந்தையை பறிகொடுத்ததோடு தன்னுடைய பாடசாலையிலே கல்வி கற்ற 32 மாணவர்களை பலி கொடுத்திருக்கின்றார். இந்த மனதை உருக்குகின்ற இந்த சம்பவமும் இந்த கேரள வயநாடு நிலச்சரிவு பெருந்துயருக்கு மத்தியிலே நடைபெற்றிருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவு. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுடைய மனதை பாதித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.